ஹாய்! சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் வாஷ் பண்ணிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் லெமன், கொஞ்சம் தயிரெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின தக்காளியும் சேர்த்து 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட ஊற வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா தண்ணி விட்டு தண்ணியோட நல்லா சிக்கன் வெந்திருக்கும். இப்போ 1 டம்ளர் பாசுமதி ரைஸ்க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் புதினா தழை சேர்த்து தண்ணி கொதிச்சோன்னே இந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடி வைங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி தவா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தம் வச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிரியாணி நல்லா வந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம